வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்பான ஃபீபா நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைய தியானத்திற்காக நான் எடுத்துள்ள வேத வசனம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர் சவுல். ஆனால் அவர் செய்த சில பாவங்களால் மிக பெரிய வீழ்ச்சியை சந்தித்தார். அவர் செய்த ஒரு பாவம் இரண்டகம் பண்ணுதல். இரண்டகம் என்றால் துரோகம் அல்லது கலகம் என்று அர்த்தம். தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக கலகம் செய்வது பில்லி சூனிய பாவத்திற்கு சமமானது என்று வசனம் கூறுகிறது. இங்கு சூனியம் என்பது குறி சொல்லுதலை, அதாவது தேவனை புறம்பே தள்ளி வேறு ஏதோ ஒரு பொல்லாத ஆவியை பயன்படுத்தி குறி சொல்லுதலை குறிக்கிறது. இரண்டுமே தேவனுக்கு விரோதமான மற்றும் தேவன் முற்றிலும் வெறுக்கிற கொடிய பாவங்கள் என்பதைத்தான் இந்த ஒப்பீடு காட்டுகிறது. சவுல் என்ன இரண்டகம் பண்ணினார்? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி வாசிக்கிறோம். 2, 3 வசனங்கள். சாமுவேல் சவுலை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். கர்த்தர் அமலேக்கியரை ஏன் முற்றிலும் அழிக்க விரும்பினார் என்பதை பார்ப்போமானால், இஸ்ரவேலரை பார்வோனின் கையிலிருந்து விடுவித்து கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே அழைத்து வருகையில் ரெவித்தீம் என்ற இடத்திற்கு வந்தபோது அங்கே தண்ணீர் இல்லாதிருந்தது. ஜனங்கள் மிகவும் விடாய்த்திருந்தனர். கர்த்தர் கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட செய்து அவர்களின் தாகத்தை தீர்த்தார். அவர்கள் இப்படி விடாய்த்திருக்கையில் அமலேக்கியர் என்ற ஏசாவின் பேரனான அமலேக்கின் சந்ததியினர் அவர்களை தாக்கினார்கள். முதலாக நடந்த தாக்குதல் அது. பாளையத்தில் இருந்த பலவீனரை எல்லாம் வெட்டினார்கள். அந்த யுத்தத்தில் இஸ்ரவேலர் அமலேக்கியரை மேற்கொண்ட போதும் கர்த்தர் தம் கோபத்தில் அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று அன்று சொன்னார். அவர்களை முற்றிலும் அழிக்கும்படிக்கு இஸ்ரவேலருக்கு கட்டளையிட்டதை நாம் உபாகமம் 25ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களிலும் வாசிக்கலாம். தேவன் இந்த நியாய தீர்ப்பை ஏற்கனவே வழங்கி இருந்தாலும் இஸ்ரவேல் தனக்கென ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி அதன் முதல் ராஜாவான சவுலின் தலைமையில் அந்த நியாய தீர்ப்பை நிறைவேற்றும் அளவுக்கு பலம் பெறும் வரை அதை கர்த்தர் ஒத்தி வைத்திருந்தார். இப்போது அந்த நியாய தீர்ப்பை செய்யும் பணியை, அதாவது கர்த்தருடைய அந்த சித்தத்தை நிறைவேற்றும் பெரிய பொறுப்பை கர்த்தர் சவுலிடம் கொடுத்தார். ஆனால் சவுல் அமலேக்கியரையும் மற்றும் அவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் அழித்து போடு என்ற கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கால் சங்கரித்த போதும் அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் தப்ப வைத்து விட்டார். சவுல் கர்த்தருடைய கட்டளைக்கு பாதிதான் கீழ்ப்படிந்தார். பாதி கீழ்ப்படிவது கீழ்ப்படியாமைதான். சவுல் இப்படி கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போனது கர்த்தரை விசனப்படுத்தியது. சவுலை ராஜாவாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். அது மட்டுமல்ல, சவுலை அபிஷேகித்த சாமுவேல் தீர்க்கதரிசி மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்று வரும்போது நாமும் கூட சில நேரங்களில் நமக்கு சாதகமானவற்றிற்கு கீழ்ப்படிந்துவிட்டு ஏதோ பெரிய காரியத்தை செய்து விட்டதாக நினைத்து கொள்கிறோம்.
அது நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளும் ஒரு செயல். கர்த்தர் முழுமையான கீழ்ப்படிதலை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். யாக்கோபு 1:22 கூறுகிறது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். தேவன் நம்மை எதையாவது செய்யும்படி தம் வார்த்தை மூலமாக கூறினால் அது எப்போதும் நம்முடைய நன்மைக்கானதாகவும் அவருடைய மகிமைக்கானதாகவுமே இருக்கும். தேவன் நம்மை செய்ய சொல்லும் காரியம் நமது பார்வையில் சாத்தியமற்றதாக தோன்றலாம். ஆனால் நாம் அவருக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அதை முழுமையாக செய்து முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் இரண்டகம் செய்து உம்மை விசனப்படுத்தாமல் உம்முடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிய எங்களுக்கு உம்முடைய ஆவியானவரின் ஒத்தாசையை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.